everyone, welcome back to AOB with Annalakshmi Akilan. இன்னைக்கு ஒரு டெம்பிள் விசிட் vlog. இந்த வீடியோ எடுத்து ஒரு 6 months ஆச்சு. உண்மையை சொல்ல போனா நான் மறந்துட்டேன் இந்த வீடியோ எடுத்ததே. இன்னைக்கு இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்றப்போ இந்த ஃபுட்டேஜ் பார்த்து இத மறுபடியும் vlog-ஆ உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இது ஒரு 6 months before பிள்ளையார்பட்டி விசிட் அப்போ எடுத்த வீடியோ இது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பிள்ளையார் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்களோ மார்னிங் எந்திரிச்சதுமே எல்லாருமே மேக்ஸிமம் பிள்ளையார் தான் கும்பிடுவோம். அவங்க இஷ்ட தெய்வம்னு கேட்டால் முதல்ல லிஸ்ட்டில் வர்றது பிள்ளையாரப்பா தான். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பிள்ளையாரப்பா வேண்டிட்டு நினச்சிங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ மூலமாக அவங்கள இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கோயிலில் நிம்மதியாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் போனப்போ ஆக்சுவலி கொரோனாவோட லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ ஒவ்வொரு பேட்சாக தான் உள்ளே அனுப்பிட்டே இருந்தாங்க. அப்போது வந்து உச்சிக்கால பூஜைக்கு தான் நாங்கள் உள்ளே என்ட்ரானோம். உள்ளே என்ட்ரானதுமே அப்படி ஒரு தெய்வ சாநித்தியம் உள்ளே நுழைஞ்சதுமே உங்களுக்கே அந்த ஃபீல் ஆகும். நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ நல்லபடியாக தரிசனம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்து இந்த கிழக்கு வாசல் பக்கத்தில் அழகாக தின்ன மாதிரி கட்டியிருப்பாங்க. அவங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா பிள்ளையாரோட சந்நிதி தெரியும். அங்கே நின்று எவ்வளோ நேரம் சுவாமி கும்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களோ இங்கேருந்து அழகாக உட்காந்து தியானம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோயில் எனக்கு தெரிஞ்சு உண்டியல் கிடையாது, கூட்டம் நிறைய கிடையாது, போங்கன்னு தள்ளுற அந்த ஒரு விஷயமும் கிடையாது. நிதானமாக ரொம்ப க்ளீனான இடங்க. அதே மாதிரி இந்த பிள்ளையாருக்கு மிஞ்சின சக்தி எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்நிதி தெரியும், கருவறை தெரியும். நேராக அந்த விளக்கு தெரியுது பாருங்கள், அங்கே தான் கருவறை. யாருக்கெல்லாம் என்ன கோரிக்கை இருக்கோ மனசார வேண்டிக்கோங்க, நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். இப்போ நாங்கள் உட்காந்துருக்க இடம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் மாமனார் மாமியாரோட 70வது கல்யாணம் இந்த இடத்துல தான் நடந்தது. வழக்கமாக எங்கள் வீட்டு விசேஷங்களில் வந்து இந்த கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே பிள்ளையார்பட்டி கோயிலில் நடத்துறது வழக்கம். லாஸ்ட்டாக நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து கேதர் ஆன இந்த இடம்ன்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ், அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல நாங்கள் பார்த்தது அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத நினைவுகள். ஸோ இந்த மண்டபம் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பெஷலான ஒரு இடம். அதே மாதிரி இது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக சிட்டு போல பிள்ளையார், அந்த பக்கத்தில் இந்த குளம், அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் வேணால் காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ மீன் இருக்கும்ன்ட்டு. பொறி போட்டால் போகிறோம், கொச்ச மீன் வந்துடும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த கோயில் தான் நான் சொன்னேன். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன மண்டபத்தில் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு பிள்ளையார் கோயில் தான். அங்கே நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக அந்த மீனுக்கெல்லாம் பொறி போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். வழக்கமாக உட்கார்றதா இருந்தால் நாங்கள் போன சமயத்தில் கோவிட் இருக்கிறதுனால 1:30க்கெல்லாம் வெளியில் அனுப்பிட்டாங்க. பட் இந்த இடம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க அந்த மண்டபம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் பாருங்களேன். கொஞ்சம் பொறி போட்டாலே போதும், சுற்றி கொச்சோன்னு அழகாக வரும். அப்புறம் இங்கேருந்து இந்த குளத்தை பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். சுற்றி தென்னை மரம், இது என்றைக்குமே அந்த மவுசே குறையாது இந்த குளத்தோட அழகு. அதே மாதிரி இந்த குளத்தோட அந்த பக்கம் நின்று கோபுரத்தை பார்க்குறப்பையும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்.
இதை சுற்றி அந்த செட்டிநாட்டு நகரங்களோட அந்த வீடு அமைப்பு இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மறக்காமல் ஒரு தடவை நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வரப்போ ரொம்ப நிதானமாக இந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டு வாங்க. ஸோ வழக்கமாக உச்சிக்கால பூஜை முடிஞ்சிட்டு எல்லாருமே அந்த கிழக்கு வாசல்கிட்ட வெயிட் பண்ணுவாங்க அடுத்து ஈவினிங் வந்து அந்த நடை திறக்கிறதுக்காக. பட் நாங்கள் போனப்போ கோவிட் சுச்சுவேஷன் இருந்ததுனால அந்த 1 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எகெயின் 4 o'clock தான் மறுபடியும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம், அங்கே ஒரு அன்னதான கூடம் ஒன்று இருக்குது. ரொம்ப அருமையான செட்டிநாடு உணவு கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் எப்போ நீங்கள் போனாலும் அங்கே உணவு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் இங்கேருந்து பார்த்தா தெரியுது இல்லையா, இங்கே ஒரு கோமடம் ஒன்று இருக்குது. கோமடமும் பக்கத்தில் வந்து அன்னதான கூடமும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னும் ரொம்ப அழகான விஷயம், தரிசனம் முடிச்சுட்டு வந்து இங்கேருந்து தூரமாக அந்த கோபுரமும் பக்கத்தில் அந்த தென்னை மரமும் அந்த குளமும் பார்க்கறதுல வந்து ரொம்ப திருப்தியான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அங்கே வேண்டாத விஷயத்தெல்லாம் இங்கேருந்து கோபுரத்தை பார்த்து வேண்டிக்கிறதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எப்பயுமே. அதே மாதிரி இங்கே வந்து சுற்றி முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து செதற்காய் போட்டுட்டு வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நீங்கள் போனாலும் நிச்சயமாக பண்ணிட்டு வாங்க. செதற்காய் போடுறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் வந்து விலகி உங்களுக்கு எல்லா வழியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து இந்த வெள்ளருக்கு விநாயகர். இங்கே கிடைக்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகரை வந்து ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். நாங்கள் அங்கே வாங்கின ஒரு வெள்ளருக்கு விநாயகரோட அந்த கடையோட அட்ரஸ், அப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஆர்டர் கிடைக்கும், நீங்கள் ஹோலாக வாங்கினீங்கன்னா ஆர்டர்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். லாஸ்ட்டாக அந்த நோட்டீஸும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ போடுறேன், முடிஞ்சதுன்னா அதுலேருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப திருப்தியான ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் பிள்ளையார்பட்டி விலாகை இன்றைக்கி காமிச்சதில் எனக்கு பரம சந்தோஷம். இந்த வெள்ளருக்கு விநாயகர் அங்கே பிள்ளையார்பட்டியில் வாங்கினது தான். இது நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னா, மேலே வந்து ஒரு மஞ்சள் கோட் வந்து கொடுக்கணும். மஞ்சள் பொடியை வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் ஒரு கோட் கொடுத்து வச்சிங்கன்னா தான் அது இந்த பூச்சிலாம் அரிக்காமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இது எவ்ரி 6 months ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த கோட் கொடுத்தா போகிறோம். அந்த கேப் ஒரு இடம் விடாத நீங்கள் நல்லபடியாக கோட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சு பூஜை ரூமில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது. இது இருந்தாலே வீட்டில் தோஷம் எல்லாம் போயிடும், வாஸ்து தோஷமாகட்டும். அதே மாதிரி வீட்டில் வந்து எந்த விஷயமும் ஏதாவது தடங்களோ ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வெள்ளருக்கு விநாயகர் வாங்கி வீட்டில் வச்சா நிச்சயமாக அந்த தடையெல்லாம் அகலும். அதே மாதிரி இந்த வெள்ளருக்கு விநாயகரோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா தன ஆகர்ஷணம். இது நீங்கள் வாங்கி வச்ச பிறகு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு மயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சிவனுக்கு வந்து அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும், அப்போ அபிஷேக பிரியர் சிவன். அதே மாதிரி பெருமாள் வந்து அலங்கார பிரியர். அந்த முறையில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவங்கள ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி பிள்ளையாரை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணணும், அவரை கவரணும் அப்படின்னா ஒன்றுமே வேணாம், ஒரே ஒரு அருகம்புல் ஆத்மார்த்தமாக நின்று அவர்கிட்ட பிள்ளையாரப்பா அப்படி சொன்னாலே போகிறோம், உங்கள் பின்னாடி குடுகுடுன்னு ஓடி வந்துடுவார். ஸோ எங்கள் வீட்லேயும் பிள்ளையார் வந்து ரெடி ஆகிட்டார். இது முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் வாங்கி வைங்க. தன ஆகர்ஷண சக்தியை வந்து நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா மறக்காமல் இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த விலாக் கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விலாக் சொல்லப்போனால் இது நான் எதிர்பார்க்காமல் அமைஞ்ச ஒரு விலாக். இது இன்றைக்கி போடணும்னு ஒரு அமைப்பு இருந்ததோ என்னவோ தெரியல. ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இந்த விலாக் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பார்த்த அத்தனை பேருக்கும் பிள்ளையாருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.